தெய்வங்களை தரிசிக்கும் பொழுது, அதாவது நம்ம என்ன சொல்லலாம் சொன்னால், இப்போ ஒரு சிவனை வழிபடுறோம் அப்படின்னே சொல்லி வச்சுப்போமே, பரமேஸ்வரனை வழிபடும் பொழுது கூட அந்த பக்கவாட்டில் நின்றுதான் வழிபட வேண்டும். ஏன்னா சுவாமிக்கு நேர் எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா அந்த நந்தியம்பெருமான் என்பவர் நின்று கொண்டிருப்பார். அமர்ந்து கொண்டு நந்தியம்பெருமான் தரிசித்து கொண்டிருப்பார். அந்த நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நாம் வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனால் கூட அங்கே பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா கருடாழ்வார் அப்படிங்கிறவரும் நின்று இருப்பார். பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவா. ஒரு சில ஆலயங்களிலே சிறிய திருவடியையும் வைத்திருக்கிறார்கள், அதாவது ஆஞ்சநேய சுவாமி வைத்திருக்கிறார்கள். இப்படி இவர்களுக்கு குறுக்கே நாம் செல்லக்கூடாது என்பதால் தான் பக்கவாட்டிலே நின்று தரிசிக்க வேண்டும்னு சொல்றார். நம்ம போகும் பொழுதே சுவாமியை பார்த்துட்டே போக வேண்டியது. எப்படி அங்கே ஒரு 2 பக்கமும் 2 தடுப்பு மாதிரி வச்சிருக்கா இல்லையா, இருபுறமும் அப்படியே வரிசையிலே செல்ல வேண்டியது. போகும் பொழுதே இறைவனை தரிசித்து கொண்டே செல்ல வேண்டியது. அங்கே போய் நின்று பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பொழுது இறைவனுடைய கண்களை நாம் நம்முடைய கண்களால் நேருக்கு நேராக பார்த்து தரிசிக்க வேண்டும். அந்த கண்கள் மூலமாக நாம் கிரகித்து கொள்ள வேண்டும் சொல்றோம்.